Hi students, welcome to IK Academics. இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 வர போற பிசி எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்தா சேஃப், ஓகேவா? அது எவ்வளவு எடுத்தா நம்மளால பிசிக்கல் போக முடியும், எவ்வளவு எடுத்தா பிசிக்கலையும் தாண்டி போஸ்டிங் அடிக்க முடியும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஆக்சுவலா பிசில நோட்டிபிகேஷன் எப்ப வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் போன வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சார் அந்த சேஃப் ஸ்கோர் அதுவும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ, ஓகேவா? சோ அந்த நோட்டிபிகேஷன் எப்ப வரப்போகுது அப்படின்னா மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஜூனுக்குள்ள எக்ஸாம் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிசி பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ இதுதான் அதுல சொன்ன விஷயம். இப்போ இந்த வீடியோல எவ்வளவு ஸ்கோர் எடுத்தா சேஃப் அப்படிங்கறதையும் அந்த எக்ஸாமான பேட்டர்னையும் சொல்லிடுறேன். தெரிஞ்சு வைக்கணும், வீடியோ கடைசி பாருங்க. ஓகே, சோ பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிசி ரவுண்டா போற எல்லா விஷயம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ஓகேவா? சோ ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐ கூட ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 1200 இப்போ ஆஃபர்ல 999 யூஸ் பண்ணிக்கோங்க. பிசி ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சுவல் ஃபீஸ் 1000 இப்போ ஆஃபர்ல 499 யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 2000 இப்போ ஆஃபர்ல 1200 தான், ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் பேட்ச்ல மொத்தம் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்ல 140 கேள்விகள், 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்ல 20 கேள்விகள், அப்ப 2600க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும், ஓகேவா? டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான் கொடுக்குறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், மேத்ஸ் ஒரு பிடிஎஃப் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே டெஸ்ட் நீங்க ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா எஸ்ஐக்கு வந்து ஆக்சுவல் ஃபீஸ் 4000, இப்போ ஆஃபர்ல 2500 இருக்கு. பிசிக்கு ஆக்சுவல் ஃபீஸ் 4000, இப்போ ஆஃபர்ல 1999. எஸ்ஐபிசி ரெண்டும் சேர்ந்து நீங்க ஆஃப்லைன் ரிசல்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 6500, இப்போ ஆஃபர்ல 3999 இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வித் OMR கொடுத்துருவோம், ஓகேவா? இதான் ஆஃப்லைன் டெஸ்ட். ஆன்லைன் கோர்ஸ் எஸ்ஐபிசி கம்பைன்டு தான், ஓகேவா? சோ ஆக்சுவல் ஃபீஸ் 3000, இப்போ நம்ம 1999 ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த 1999ல ஆன்லைன் கோர்ஸ் நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த எஸ்ஐபிசி சேர்த்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான், ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீ இந்த 1999 கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா. சோ 1999க்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் தரோம், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ இல்ல சார் எனக்கு பிடிஎஃப் மட்டும் போதும் மெட்டீரியல் அப்படின்னு ஃபீஸ் 699. ஜிஎஸ் கொடுத்துருவோம், ஓகேவா? ஜிஎஸ்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். புக்கா வேணும்னா ஜிஎஸ் புக் 999 வரும், ஓகே? சோ இதான் ஃபீஸ் டீடைல். சோ எஸ்ஐக்கு நம்ம திருச்சியில நம்ம அகாடமிலே கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த கான்டாக்ட் பண்ணி டீடைல் எடுக்கலாம். இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம், ரைட்? ஓகே, மொத்தமா பிசில 70 கேள்விகள் உங்களுக்கு தெரியும். அதுல சைக்காலஜி உளவியல்ல 25 கேட்கறாங்க. அதுல தமிழ் 5, மேத்ஸும் ரீசனிங் சேர்த்து 20, ஓகேவா? அப்புறமா பொது அறிவுல மொத்தமா 45 இருக்கும். இதுக்குள்ள எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா சோசியல் சயின்ஸ்ல மட்டும் 27 வரும், ஹிஸ்டரி 9, ஜியோகிராஃபி 9, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்த்து 9, மொத்தமா 27 கொஸ்டின் வரும். இது சோசியல் சயின்ஸ்ல, சமூக அறிவியல்ல. சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கேள்வி எதிர்பார்க்கலாம், ஓகேவா? சயின்ஸ் வந்து 10 கேள்வி வரும். அது எப்படின்னா பயாலஜி வந்து 4, பிசிக்ஸ்ல இருந்து 3, கெமிஸ்ட்ரில இருந்து 3, அந்த மாதிரி வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் சேர்த்து ஒரு 8 கேள்விகள். சோ மொத்தமா 45, 25, 20 கேள்வி, ஓகேவா? சரி, இந்த 20 கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் கிளியர் பண்ணி, ஓகேவா, பிசிக்கல் மட்டும் போறதுக்கு எவ்வளவு சார் எடுத்தா சேஃப் அப்படின்னா 70க்கு 60+ அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். நீங்க 60 எடுக்கிறீங்க, இல்ல 60 மேல ஒரு 61 அந்த ரேஞ்சில் எடுக்கிறீங்கனாலே கண்டிப்பா நீங்க பிசிக்கல் போயிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பிசிக்கல் மட்டும் போனா பத்தாது. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 70 கேள்வி எக்ஸாம் மொத்தமா உங்களுக்கு ஃபைனலா அவுட்புட் போடுறப்ப 100 போடுவாங்க, ஓகேவா? ஓவரால் மார்க் அந்த 100ல ரிட்டன் 70 இல்லாம பிசிக்கல் உங்களுக்கு 24 மார்க் நடக்கும், ஓகேவா? 24 94 தானே சொல்றது. மீதி 6 எங்க போகும் சார் அப்படின்னா மீதி 6 பொறுத்த வரைக்கும் அந்த NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகே? அப்ப அந்த சர்டிபிகேட்ஸ் தான் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு இந்த 6 மார்க் கிடையாது. மத்தவங்க 100 மார்க்கு எடுக்கிறத நீங்க 94 மார்க்கு எடுத்தோம், ஓகே? நீங்க பிசிக்கல் ஃபுல்லாவே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 6 ஸ்டார், ஒரு ஸ்டாருக்கு 4 மார்க் கொடுப்பாங்க, ஓகேவா? இல்ல எப்படின்னா 3 ரவுண்ட் இருக்கும். ஒரு தெரியும் நினைக்கிறேன், ரன்னிங், ஹை ஜம்ப் ஆர் லாங் ஜம்ப் கையில இருக்கும். ஒன்னொன்னுக்கு 4 ஸ்டார், ஓகேவா? ஒன்னொன்னுக்கு 4 ஸ்டார். மொத்தமா நீங்க எல்லாத்துலயும் 4 ஸ்டார், ஒரு ஸ்டார் 6 ஸ்டாரா, ஒரு ஸ்டார் 4 மார்க்கு, மொத்தம் 6 ஸ்டார் அடிச்சீங்கன்னா 26 மார்க்கும் எடுக்கலாம், ஓகே? சோ பிசிக்கல் நீங்க 24 எடுக்கிறீங்கன்னா ரிட்டன் ஓரளவு அந்த 60க்கு மேல இருந்தாலே போதும், ஓகேவா? இல்ல நான் பிசிக்கலா கொஞ்சம் சொதப்புறேன், 6 ஸ்டார் எனக்கு வரல, ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் தான் வருது அப்படின்னா நீங்க ஓவராலுக்கு ரிட்டர்ன்ல எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு, சரிங்களா? சரி, அப்ப அப்படின்னா நான் எவ்வளவு சார் ரிட்டர்ன்ல எடுக்கணும் அப்படின்னா 65+ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது சேஃப் ஜோனா இருக்கும். ஒரு 90% மேல வேணும். 90% 63, ஒரு 65 இல்ல 65க்கு மேல நீங்க இதுல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல்ல 20 மார்க் வந்தாலும் 85 வந்துடும், ஓகே? சோ 60 ஓவரால் அப்படின்றது ஒரு 85 86க்கு மேல இருக்குன்னா பிரச்சனையே இல்லை,
ஓகேவா? 100க்கு நான் சொல்றேன், ஒரு 85 86க்கு மேல 87 வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதான் எப்பவுமே அனாலிசிஸ். ஓகேவா? சோ அதனால இதை நீங்க 65 எடுக்கணும். இப்ப இங்க வந்து நீங்க ஒரு 62 அல்லது 63 எடுக்கிறீங்க. ஓகேவா? பிசிக்கல்ல 24 போட்டுறீங்க அப்படின்னா ஒரு 87 88 போறீங்கன்னா சூப்பர், வெரி குட். ஓகே. இல்ல எனக்கு பிசிக்கல் ஒரு 20 பக்கம் தான் வருது அப்படின்னா நீங்க இங்க ஒரு 67 67 எடுத்துக்க வேண்டியது அவசியம். எடுத்தாதான் நீங்க அந்த 87 88 டார்கெட் எடுக்க முடியும். இதுதான் ப்ராசஸ். ஓகே. இதை எடுக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, இப்ப உளவியல் 25 இருக்கா, அத மேத்ஸ் ரீசனிங் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுக்கணும். 20க்கு 20 அடிக்கணும். 20க்கு 20 அடிக்கணும். தமிழ் 5ல ஒரு 4 கேள்வி வந்தா கூட போதும். இதுல 24. ஓகேவா? 25க்கு 24 எடுத்துடணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம 65க்கு மேல போக முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஜிஎஸ் வருவோம். ஜிஎஸ் வரப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே அப்படிங்கறத கண்டிப்பா உங்களோட டிசைடரா இருக்கும். ஏன் பின்னாடி சொல்றேன் நீங்க. இப்ப இந்த சோசியல் சயின்ஸ் 27 இருக்கு. ஓகேவா? பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்த்து 9 கேட்கலாம், அதை அடிச்சிடலாம். 9 அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அது வைங்க. ஹிஸ்டரி 9ல ஒரு கேள்வி விடுறீங்க, ஜியோகிராஃபி 9ல ஒரு கேள்வி விடுறீங்கன்னா 2 கேள்வி தான் விடணும். 25 எடுத்தாகணும். 27க்கு 25 எடுத்தாகணும். நெக்ஸ்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10க்கு அட்லீஸ்ட் ஒரு 9 போயிடணும். ஓகேவா? 10க்கு 9 போயிடணும். அப்ப நம்ம இங்க எத்தனை கேள்வி விட்டோம்? இங்க 1, இங்க 3, 4 கேள்வி விட்டோம். ஓகே, 4 கேள்வி விட்டோம். நான் 65 எடுத்தே ஆகும்னு சொல்றேன். அப்ப நீங்க இன்னும் ஒரு கேள்வி விட்டுக்கலாம். ஓகே, சோ ஒரு கேள்வி விட்டுக்கலாம் அப்படின்றப்ப அதை நீங்க இங்கதான் விடணும். ஓகேவா? 7 கேள்வி. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல 8க்கு 7 அடிக்கணும் அப்படின்னா நாம டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது. பிசி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜிகே மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்படிங்கிறப்ப நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே தெளிவா படிச்சுக்கணும். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ அப்ப இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா தான் நம்மளால 65 வருது. கரெக்டா? புரியுதுங்களா? 65க்கு மேலன்றப்ப நீங்க அட்லீஸ்ட் இப்ப இந்த உளவியல 25 அடிக்கணும். எப்படி அடிச்சாதான் ஒரு 66 அந்த ரேஞ்சில் போக முடியும். போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேஃப் ஜோனா இருக்கும். ஓகே, சோ இதான் அனாலிசிஸ். சரிங்களா? சோ பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் 24 கேள்வி, மொத்தம் 6 ஸ்டார். ஒரு ஸ்டாருக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க ஸ்டாருக்கான வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, சோ பிசிக்கல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா எக்ஸாம்ல நீங்க 60வது எடுத்தாதான் பிசிக்கலே போக முடியும். புரியுதுங்களா? சோ அப்ப டார்கெட் எப்படி சார்? 60 பிளஸ் 65 பிளஸ்? நான் எப்பவுமே 65 பிளஸ் தான் சொல்லுவேன். 90% மினிமம் ஒரு 63 அடிங்க. 70க்கு 63 63க்கு மேல அடிக்கணும். ஓகே, இதான் சிலபஸ். இதான் நீங்க படிக்க போறீங்க. அதாவது மேத்ஸ் ரீசனிங் அதுக்கான சிலபஸ் நான் அடுத்த வீடியோ சொல்றேன். சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் 6th 10th படிச்சா போதும். அப்படிதான் 10ஆம் வகுப்பு வரை கேள்வி இருக்கும்போது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th to 10th எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதான் பிளான். ஸோ அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ்ல சிலபஸ் மீதி விஷயங்கள்லாம் அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஸோ சொல்லாம வந்தோம். எஸ்ஐபிசிக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.